உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. இன்னைக்கு நாம கரும்பு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி பார்க்க போறோம். இப்ப கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த 2024-25க்கான கரும்பு 9.5 சர்க்கரை கட்டுமானம் கொண்ட கரும்புக்கு டன்னுக்கு 3151 ரூபா, 9.85 சர்க்கரை கட்டுமானம் கொண்டதுக்கு பார்த்தீங்கன்னா 3267, 10.10 சர்க்கரை கட்டுமானம் கொண்டதுக்கு 3344, 10.65க்கு மேல போயிருச்சு 3532. ஆனா உண்மை என்னன்னா, தமிழ்நாட்டுல சராசரி 9.5 தான் சர்க்கரை கட்டுமானம். எனவே 3151 ரூபாய்க்கு மேல கிடைக்கிறதுக்கு வழியே கிடையாது. சரி, தமிழ்நாட்டுல 3151 ரூபா அப்படின்னு சொல்றீங்களே, அப்புறம் மற்ற மாநிலங்கள் என்ன? தமிழ்நாட்டை விட உற்பத்தி செலவு குறைவாக இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்ல எவ்வளவு விலை கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கிறது சராசரியா 3151. ஆனா குஜராத் கொடுத்துட்டு இருக்கிறது 4550, சத்தீஸ்கர் கொடுத்துட்டு இருக்கிறது 4200, மகாராஷ்டிரா கொடுத்துட்டு இருக்கிறது 3750, உத்தரப்பிரதேசம் 3520, பீகார், நம்ம சொல்றோமே பீகார் ரொம்ப மோசமான மாநிலம், அங்க வேலைக்கே வாய்ப்பு இல்லைன்னு, அந்த மாநிலத்துல கொடுக்கறது எவ்வளவுங்க? 3490. தமிழ்நாட்டுல 3151. சராசரியா பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இருக்கிற குஜராத்துக்கும் குறைவா இருக்கிற தமிழ்நாட்டுக்கான வித்தியாசம் 1400 ரூபாய் வித்தியாசம். சத்தீஸ்கருக்கு நம்மளுக்கு எவ்வளவு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வித்தியாசம். அப்போ 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் விவசாய கூலிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்குற தமிழ்நாட்டில் நம்மளுக்கு அரசாங்கம் கொடுக்குறது 3151. 250 ரூபாய் சராசரியாக விவசாய தொழிலாளர்களுக்கு சம்பளமா இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் நம்மளை விட 1000 ரூபாய் அதிகம். எப்படி தமிழ்நாட்டு விவசாயி கட்டுப்படியாகும்? 15 லட்சம் பேரா இருந்த தமிழ்நாட்டு கரும்பு விவசாயிகள் எண்ணிக்கை இன்னைக்கு 5 லட்சம் பேராக சுருங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு 30 சர்க்கரை ஆலைகள், 12 சர்க்கரை ஆலைகள் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள், 16 சர்க்கரை ஆலைகள் தனியார் சர்க்கரை ஆலைகள். ஆக இவங்க எல்லாம் சேர்த்து 15 லட்சம் பேர் கரும்பு விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 5 லட்சம் பேர் தான் கரும்பு விவசாயத்திலேயே இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு மோசமான சூழல் நிலவிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்தியா தான் உலகத்திலேயே சர்க்கரை அதிகமா நுகர்வு சாப்பிடக்கூடிய நாடு. 2வது மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தியாளர் இந்தியா. ஆனால் விவசாயிகள் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே சட்டம், ஒரே குடிமக்கள்னு கதறாங்களே. ஆனா மாநிலத்துக்கு மாநிலம் ஒவ்வொரு விலையா சொல்லுங்க. அந்தந்த மாநில அரசுகள் மத்திய அரசாங்கம் அடிக்கிற தொகையிலிருந்து கூடுதலாக அந்த எஸ்ஏபின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் அட்வைசரி பிரைஸ் சேர்த்து கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. 100 ரூபாய், 70 ரூபாய், 50 ரூபாய் இப்படித்தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 4000 ரூபாய் கரும்புக்கு டன்னுக்கு தருவேன்னு சொல்லி அறிவிச்சா 2021 தேர்தல் அறிக்கையில. 2021 போச்சு, 22 போச்சு, 23 போச்சு, 24, 25 வந்தாச்சு. அடுத்த வருஷம் இவங்க ஆட்சி முடிய போகுது. ஆனா இன்ன வரைக்கும் எவ்வளவு இருக்குதுங்க? அந்த 3151 ரூபாயே இருக்குது. இந்த 3151 ரூபாய் இல்ல, நம்மளுக்கு 800 ரூபாயில இருந்து 1400 ரூபாய் வரைக்கும் ஒரு டன்னுக்கு கரும்புக்கு வெட்டுக்குழியே போயிருது. அப்போ உரம், மருந்து, நடவு, இன்னும் எத்தனை வேலைகள், நம்ம தண்ணி கட்டுற வேலை, நம்ம சம்பளமெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கரும்பு இன்னைக்கு மிக கடுமையான நஷ்டமான பயிராக இருக்கிறது. கரும்பு இனிக்குது, சர்க்கரை இனிக்குது, ஆனால் விவசாய வாழ்க்கை கடுமையான கசப்பாக விட்டது. அதையை தாண்டி விவசாயிகள் தமிழ்நாட்டுல விவசாயம் பண்றாங்கன்னா உண்மையிலுமே தமிழ்நாட்டு கரும்பு விவசாயிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியவான்கள். ஏன்னா இந்த விலைக்கு 3151 ரூபாய்க்கு இதுல கிடைக்கிற டன்னுக்கு 600 ரூபாய் தான் நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு 40 டன் தான் சராசரியா கிடைக்குது. இதுக்கு இவ்வளவு தூரம் வேலை செய்யறாங்க. இவ்வளவு கடுமையான உழைப்புனா அதிக வேலை, அதிக உழைப்பு, குறைவான கூலிக்கு உழைக்கிறவங்க யாருங்கன்னா தமிழ்நாட்டு விவசாயிகள். இப்ப இதுவே நம்ம மாண்புமிகு பிரதமர் மோடி ஐயா அவர்கள் 2014 சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா
விவசாயிகள் உற்பத்தி செலவோட 50% சேர்த்து விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் பண்ணுவேன், கொள்முதல் பண்ணுவேன்னு சொன்னார். ஐயா சொன்ன வாக்கு நிறைவேற்றி இருந்தான்னா இந்நேரம் இந்தியா பூரா விவசாயிகளுக்கு கரும்புக்கு டன்னுக்கு 4500 ரூபாய் கிடைச்சிருந்திருக்கு. தமிழ்நாட்டு முதல்வர் சொல்லியிருந்தாருன்னா 4000 ரூபாயாவது கிடைச்சிருக்கு. அப்ப 2 பேருமே, பிரதமர் மோடி அவர்களும் நமக்கு மோசடி செய்து விட்டார், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் மோசடி செய்து விட்டார். ஆக 2 பேரும் யாரை மோசடி பண்ணிருக்கிறாங்க? விவசாயிகளை மோசடி பண்ணிருக்கிறாங்க. 2 பேரும் தெளிவா வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஆக இவர்கள் இருவருமே இந்திய விவசாயிகளை, தமிழ்நாட்டு விவசாயிகளை மோசடி செய்த குற்றத்திற்கு இவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். நாம் என்ன பண்றோம்? நம்மளை இந்திய தேசியம் காப்பாத்துமா, திராவிட தேசியம் காப்பாத்துமா, தமிழ் தேசியம் காப்பாத்துமா நாம கணக்கு போட்டுட்டு அரசியல்வாதிகள் நம்மளுடைய வாக்குகளை நம்மளை எல்லாம் ஏமாத்தி அரசியல் போதையூட்டி கருத்துக்கு ஆளாக்கி நம்ம ஓட்டு வாங்குற வேலைக்கு பல்வேறு பொய்கள் அள்ளி விட்டுட்டே இருக்கிறாங்க. நாமளும் அதுல மூழ்கி 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 இவர் வந்தா காப்பாத்தார், அவர் வந்தா காப்பாத்தார், ஒவ்வொரு முறையும் நாம மூழ்கி மூழ்கி முத்தெடுக்க முயற்சி பண்றோம். ஆனா இறந்துகிட்டே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகள் இந்த அரசியல் கட்சியில நம்புறதை விட்டுட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு அணியில் நம்ம சேரணும். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் அரசியல், ஜாதி, மதம், கட்சி சார்பற்று விவசாயிகளுக்காக நடுநிலைமையாக அறவழியிலே தொடர்ச்சியாக போராடக்கூடிய இயக்கமாக இருக்கிறது. எனவே கரும்பு விவசாய அனைவரும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தில் இணைவோம். ஒரு மிகப்பெரிய கரும்பு விவசாய அணியை நாம உருவாக்கணும். மற்றவர்கள் எல்லாரும் அரசியலுக்காக ஓட்டுக்காக போராடுகிறார்கள், யாருமே விவசாயிகளுக்காக போராடுவதில்லை. விவசாயிகளுக்காக போராடக்கூடிய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பயணித்தோம்னா கண்டிப்பாக குஜராத்தை போல 4550 ரூபாய் பெறலாம், குறைந்தபட்சம் சத்தீஸ்கர் போல 4200 ரூபாய் பெறலாம். இந்த விவரங்கள் கூட தமிழ்நாட்டுக்கு தெரியாம இருக்குது. எதற்கெடுத்தாலும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலம், இந்தியாவில் முன்னேறிய மாநிலம், பொருளாதார மாநிலம், தமிழ்நாடு மாடல் இந்தியா பூரா காப்பீடுங்கிறாங்களே. ஐயா முதல்வர் அவர்களே, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, குஜராத் கொடுக்குற கரும்புகளை நீங்க கொடுத்துருக்கீங்களா? ஐயா தமிழ்நாட்டுல சத்தீஸ்கர் கொடுத்துருக்கிறீங்களா? மகாராஷ்டிரா கொடுத்துருக்கிறீங்களா? ஆக எதுக்கெடுத்தாலும் நீங்க தமிழ்நாடு முன்மாதிரி திராவிட மாடல் சொல்றீங்களே. திராவிட மாடல்ங்கிறது என்பது விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை அமல்படுத்தாம காலம்புறை ஏமாற்றிருக்கிற திராவிட மாடலா? இன்னொன்னு தேசிய மாடல், ஒரே நாடு ஒரே சட்டம்னு ஐயா பிரதமர் மோடி அவர்கள் முழங்குறீங்களே. ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளை ஏமாத்திட்டீங்களே. ஆக விவசாயிகள் நாம் ஒன்றிணைவோம், போராடுவோம், வெல்வோம். வணக்கம். விவசாயத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய யூடியூப் சேனல் இருக்கு. இப்படி விவசாயம்னு இத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம், இந்த பயிரை வச்சா இத்தனாயிரம் சம்பாதிக்கலாம். ஆனால் விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக, விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக இருக்கிற ஒரே ஒரு யூடியூப் சேனல், ஒரே ஒரு ஊடகம், உழவன் முரசு, ஒரே சங்கம், தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம். எனவே இதை பார்க்கக்கூடிய உழவர் பெருமக்கள் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரையும் பார்க்க வைங்க. அந்த கமெண்ட்ல போய் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்து, இந்த கோரிக்கை குறித்து உங்க கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு சமூக ஊடகம் தான் அரசியல் ஆகி போச்சு. சமூக ஊடகத்தை வச்சுதான் இன்னைக்கு அரசியல் கணக்கிடப்படுது, கருத்துக்கள் கணக்கிடப்படுது. சமூக ஊடகம் தான் கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்து சொல்ல ஒரு ஊடகமாக மாறி இருக்கிறது, ஒரு தொடர்பு சாதனமாக மாறி இருக்கிறதால நம்ம சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முழு நேரமா பாருங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சி இன்னைக்கு சமூக ஊடகத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. 400 பேர் 500 பேர் வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 15-20 போலி ஐடியை வச்சுட்டு இதை ஷேர் பண்றது, டேக் பண்ற மாதிரி வேலை செய்யறாங்க. ஆனா நமக்கு யார் இருக்கிறா? நமக்கு நம்மை தவிர வேற யாருமே கிடையாது. விவசாயியாக நீங்கள் நம்ம சேனலுக்காக தொடர்ச்சியாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, உங்க பாதிப்புகளை பதிவு பண்ணுங்க. கட்டாயம் நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும்.